ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான். இன்றைக்கு மட்டும் இல்லை, இனி ஒரு 100 நாளுக்கு இந்த வீடியோ கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். நான் ஒரு முடிவொன்று எடுத்திருக்கிறேன். அது என்னென்னு சொன்னால், நான் இனி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இது நிறைய நாளாக நான் பார்த்துட்ருக்குறேன் இந்த வீடியோவில். பட் எனக்கு அது செய்வேனான்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இது நான் வெயிட் லாஸுக்காக எடுக்கல. இது நான் டைமிங்குக்கு சாப்பிட்றதுக்காகத்தான் நான் மெயினாக எடுத்தேன் நான். ஸோ அதோடு சேர்ந்து வெயிட் லாஸுமானால் இன்னுமே நல்லா. ஸோ கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, அதே நேரம் ஓவர் நைட்டு அந்த டின்னர் எல்லாம் சரியான லேட்டாக தான் நான் சாப்பிட்றது. ஸோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு டைமுக்கு சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும். இந்த ரெண்டையும் தான் நான் மெயினாக எடுத்திருக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணிக்க வெயிட்டு செக் பண்ணிவிட்டு நான் எழுதினேன். அதுக்கு பிறகு நான் ஒவ்வொரு நாளுமே வெயிட் செக் பண்ணி பார்க்குறது இல்லை. 1 மந்த் வரைக்குமே ஒரு கோல் மாதிரி வச்சு செய்வோம். அதுக்கு பிறகு செக் பண்ணி பார்ப்போம் என்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு டே 1ஓட காலமை நான் என்ன சாப்பிட்னான்னு சொன்னால், பயரில் தோசை செய்து சாப்பிட்டேன். நான் சரியான ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ முட்டை தோசை தான், 3 முட்டை தோசை எடுத்தேன் நான். இந்த வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ விரும்பினா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் நார்மலாக உளுந்தில் சுடுற தோசையை விட இது அவ்வளோ ஹெல்தி. இந்த பயறு சாப்பிட்டா அதே நேரம் செய்கிறதுமே ஈஸி, குயிக்காக செய்திடலாம். ஸோ கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. பிறகு நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு எடுத்த உடனே சுகர் எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும் மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் இருந்தது. ஸோ அதால் நான் கடையில் வாங்காமல் ஹோம்மேடாகவே எள்ளுப்பாக செய்தேன். நான் எள்ளுப்பாக வீடியோவுமே ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டீட்டெயிலாக. ஸோ விரும்பினா செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. நான் இதுக்கு ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணினான். அதுவுமே கணக்கே இல்லை. சுகர் அவ்வளோவா தெரியாது. இதில் ஒரு 2 கியூப் மட்டும்தான் நான் சேர்த்தேன் நான். ஸோ இதில் இருந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உருண்டை ஒரு கொஞ்ச நாளைக்கு அது கண்ட்ரோல் பண்ணும் வரைக்குமே அதை எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு இதையுமே நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ இதான் நான் எடுத்தேன். நான் பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு வச்சிருவேன். பல்காக செய்யல, ஒரு கொஞ்ச நாளுக்கானதை மட்டும்தான் நான் செய்தேன். நான் எடுத்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 8 ஹவர்ஸ் விண்டோ. அது பேசிக்காக பிகினர்ஸ் எல்லாருமே எடுக்கிற ஒரு மெத்தட். ஸோ அதைத்தான் நானுமே எடுத்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தால் நச்சீரக தண்ணி எடுத்தேன் நான். இது கிட்டத்தட்ட 250 ml கிட்ட வந்துச்சு. இந்த கிளாஸ் ஃபுல்லாக கொதிக்க விட்டுட்டு இந்த அதுக்கு வற்ற விட்டு நான் எடுத்தேன் நான். ஸோ இதையும் குடிச்சிட்டேன். எனக்கு சுண்டல், கவுப்பி அந்த மாதிரி காலமையில் எடுப்பேன். அதை விட இந்த பயரில் செய்த தோசை சாப்பிடக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்துச்சு. நிறைய நேரம் பசிக்கல. அப்புறம் ஈவினிங் ஒரு பிளாக் டீ மட்டும் எடுத்தேன் நான். அதுக்குமே சுகர் ஒரே ஒரு கியூப் மட்டும்தான் ப்ரௌன் சுகர் சேர்த்து எடுத்தேன் நான். ஸோ அதை டெய்லி எடுத்து பழகினதால் திடீரெண்டு கட் பண்ண இயலாமல் இருந்தது. ஸோ இது போக நான் கட் பண்ணுவேன். இதோட ஹோம்மேட் ஓட்ஸ் குக்கீஸ் செய்தேன் நான். ஒரு ஹெல்த்தியான குக்கீஸ். இதில் வீட்டோ மைதாவோ எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ இதுன்ற டீட்டெயில் வீடியோ கூட சேனலில் இருக்குது. கட்டாயம் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. உங்களுக்கு டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இது அவ்வளோ யூஸ் ஆகும். ஸோ கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. இப்போ நைட்டு இரவு ஒரு 9 மணி அந்த மாதிரி நான் மதியமோ காலமையோ வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுக்கல. அதுக்காக ஒரு பெரிய கேரட்டும் வெங்காயமும் சேர்த்துட்டு ஓட்ஸ் தோசை மாதிரி செய்தேன். உங்களோட வேறு வெஜ்ஜிஸ் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கொள்ளலாம். ஸோ சேர்த்துட்டு ஓட்ஸ் மாவு ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு ஓட்ஸ் தோசை மாதிரி செய்துட்டு நான் கறி இருந்துச்சு, இது கடலைக்கறி. ஸோ அதோடு சேர்த்து நான் சாப்பிட்டேன். சரியான ஃபீலிங்காக இருந்தது எனக்கு. ஸோ இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இந்த ஹவர்ஸ் செலக்ட் பண்ணேன். அதுதான் இந்த டயட்டில் உள்ள ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இது இந்த டயட் நான் எடுத்ததுக்கு ரீசன் நிறைய டயட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த டயட் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணினேன். டாக்டர்ஸ் கூட இது ரெக்கமெண்ட் பண்ணினோம். ஸோ அதனால தான் நான் இது ஃபஸ்ட் டைம் செய்ய வெளிக்கிட்டேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டயட்டுக்குள்ளே போகும். இது சாப்பிடைக்க எனக்கு டயட்டில் உள்ள ஒரு ஃபீலிங் வேறே இல்லை. என்னோட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியாக வாய்க்கு ருசியாக செய்து சாப்பிடக்குள்ள டயட்டில் இருக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வேறே இல்லை. ஸோ அந்த டைமிங் மட்டும் எந்த நேரமும் சாப்பிட்டுட்டு திடீர்னு அந்த டைம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு சாப்பிடக்குள்ள முதல்ல ஒரு 2 நாள் கஷ்டமாக தான் இருந்தது. பிறகு அது நார்மலாக பழகிட்டுது. ஸோ இதையே நான் கண்டினியூ
கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு ரீசன் எனக்கு மோட்டிவாக இருக்குமென்னு சொல்லி நானாக செய்ய வலிக்கிட்டேன்னு சொன்னால் நான் கொஞ்ச நாள் செய்துட்டு அதுக்கு பிறகு விட்டுடுவேன். இதுவே ஒரு வீடியோவாக எடுத்து மோட்டிவாக நான் செய்யக்குள்ள நான் அதை செய்யணும் போடணுமென்ற ஒரு இதுலேயே நான் செய்வேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வந்து நீங்களுமே இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம், உங்களுக்குமே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 2 ரீசனுக்காக தான் நான் போடுறேன். ஸோ டே 1 வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைபர் ப்ரோட்டீன் இந்த ரெண்டுமே வந்து கட்டாயம் இருக்கும். நான் காலமாக வந்து முட்டை எடுத்ததால் நான் ப்ரோட்டீன் எடுக்கல. நைட்டுக்கு வந்து ஃபைபருக்காக கேரட் எடுத்தேன். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து மரக்கறி ப்ரோட்டீன் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கூட சேர்க்கறது, நல்லா கார்போஹைட்ரேட்டை வந்து குறைச்சிட்டு எண்ணெயில் பொரிச்ச சாப்பாடுகள், சுகர் சாப்பாடுகள், வெளியில் வாங்கி சாப்பிட்றது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக வந்து நான் ஹோம்மேட் ஃபுட்டில் வந்து ஹெல்தியானதை மட்டுமே சாப்பிட போகிறேன். ஸோ டே 1 வந்து எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதே மாதிரி நான் கண்டினியூஸாக வந்து டயட் சார்ட் வந்து உங்களுக்கு ரெசிபீஸோட அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பாய்.